எனக்கு ஒரு வேலை கிடைக்கல. கட்டாயத்துல ஆம்பளையாட்டம் வேஷம் போட்டுட்டு டிரைவர் வேலைக்கு போனேன். என் முதலாளி ரொம்ப நல்லவரு. தினமும் பாத நெடுக என் கூட பேசிட்டே வருவாரு. ஒரு நாள் பேச்சுக்கு நடுவுல ஒரு பொண்ண காதலிக்கிறேனென்றாரு. நான் சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கலாமே. அவ்வளவு இளைஞரா அழகா பணக்காரரா இருக்கீங்க, யாராவது சம்மதிச்சு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? ஆனா அவரு என் புகைப்படத்தையே காட்டினப்போ என் காலுக்கடியில நிலமே நழுவின மாதிரி இருந்துச்சு. அந்த படத்துல இருந்தது நான். என் பேர் தெய்வானை. படிப்புன்னா எனக்கு அவ்வளவா ஆர்வம் இல்ல. 12வது முடிச்சதும் படிப்பை நிறுத்திட்டேன். எங்க அப்பாவுக்கு ஜமீன் குடும்பம். அதனால எனக்கு பணத்துக்கோ வேலைக்கோ கவலை இல்ல. எங்க அப்பாவுக்கு 2 அண்ணனும் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. சொத்து சண்டை சின்ன வயசுல இருந்தே. இப்போ நாளெல்லாம் தள்ளுமுள்ளு சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்க சித்தப்பா பெரியப்பா சேர்ந்து எங்க பாக்கியத்தையும் ஆக்கிரமிச்சுட்டாங்க. இந்த நேரத்துல தான் எங்க பெரியப்பா திடீர்னு எங்க மேல கருணை காட்ட ஆரம்பிச்சார். என்னை பார்த்து ஈவ தனக்கு மருமகளா வர்றது நல்லா இருக்குமேன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சார். எங்க அம்மா சொல்லுவாங்க, பாம்புக்கு பால் வார்த்தாலும் விஷம்தான் மிஞ்சும்னு. எனக்கும் என் பெரியப்பா மகன் பிடிக்காது. அவன் முதல் கல்யாணம் நடந்து பொண்ணு வேற சாதின்னு விட்டுட்டு போயிட்டா. அதனால இப்போ என் பெரியப்பாவுக்கு ஒரே ஆசை, சொந்தத்துல பொண்ணு வந்தா அடிச்சு துன்புறுத்தினாலும் ஓடிப்போக மாட்டாளேன்னு. இந்த பக்கம் என் சித்தப்பா எங்க அப்பாவை அவமானப்படுத்தி வச்சிருந்தாரு. அதனால அப்பா சொல்லிட்டாரு, எனக்கு ஒத்த பொண்ணு, அவள உங்க மாதிரி ஆளுங்க கையில தர முடியாதுன்னு. சில நாள் கழிச்சு என் தோழி கல்யாணம். அந்த வீட்டுக்காரங்க பெரிய பணக்காரங்க கல்யாணம் இராத்திரிதானே நடக்கும். அன்னைக்கு மெஹந்தி நிகழ்ச்சி முடிஞ்சு வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு வேகமான கார் என் பக்கத்துல வந்து நின்னுது. யாரோ என் வாயில துணி வச்சு அழுத்த நான் மயக்கமாயிட்டேன். கண் விழிச்சு பார்த்தேன். என்ன ஒரு நிலவரையில போட்டு இருந்தாங்க. அங்கே ஏற்கனவே சில பொண்ணுங்க இருந்தாங்க. அது பெரிய அறை. புரிய ஒரு நிமிஷம் கூட ஆகலை. இது சிறைச்சாலை. அங்கே குழந்தைகளும் இருந்துச்சு. சட்டைப்பையில கடத்தப்பட்டவை. சில பொண்ணுங்க கிளப்ல டான்ஸ் ஆட வச்சாங்க. சிலரை விலைக்கு வித்துட்டாங்க. போலீஸும் இந்த கும்பலோட சேர்ந்திருந்தாங்க. அங்கிருந்த ஒரு பையன் என்ன பார்த்து சிரிச்சான். எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அவன் எப்போதிருந்து என்னை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். நான் பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணு கைய பிடிச்சுக்கிட்டேன். பிரார்த்தனை பண்ணு, நாம இங்கிருந்து தப்பிக்கணும்னு சொன்னேன். நான் பயந்து நடுங்கிட்டு இருந்தேன். அந்த பையன் பார்வை என்னை அசிங்கமா பாத்துச்சு. அப்போ அந்த பொண்ணு சொன்னா, இவன் ஆம்பளை இல்ல ஹிஜ்ரான்னு. ஆச்சரியமா பார்த்தேன். அந்த பையன் வேற பொண்ணுங்கூட பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தான். இது ஒரு வகை நரகம். எங்க அப்பா அம்மா என்ன பாடுபடுவாங்களோன்னு நினைச்சு அழுதேன். எங்களை இங்கிருந்து காப்பாத்துங்கன்னு வேண்டிக்கிட்டேன். சுத்திலும் அழுகை சத்தம். குழந்தைகள் அழுகை என் நெஞ்ச பிளந்துச்சு. ஒரு குழந்தை பக்கத்துல வந்து உக்காந்துச்சு. ரொம்ப அழகா, ரொம்ப மாசமா இருந்துச்சு. பாவமா இருந்துச்சு. அது தரைய வெறிச்சு பார்த்துட்டு இருந்துச்சு. எங்கேயோ போயிடணும்னு ஏக்கமா. நான் அதன் தலையில கைய வச்சு தடவி கொடுத்தேன். உன்னை இங்க எப்படி கூட்டிட்டு வந்தாங்கன்னு கேட்டேன். அது சத்தமே இல்லாம அழுதுச்சு. அப்போ உள்ள சில பேர் வந்தாங்க. எங்களையெல்லாம் ஆடு மாடு மாதிரி பார்த்தாங்க. போங்க, உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போறோம்னு சிரிச்சாங்க. அது காட்டுக்குள்ள இருந்த வேற ஒரு ஜெயில். இப்போ எங்களையெல்லாம் வேற இடத்துக்கு மாத்துனாங்க. ஏறக்குறைய 60 பேர் இருந்தோம். எல்லாரும் முகமூடி போட்டிருந்தாங்க. அந்த ஹிஜ்ரா பையன் என் பக்கத்துல வந்து சொன்னான், பொன்னே, இவங்க எவ்வளவு ஆபத்தானவங்க தெரியுமா? அந்த கும்பல்ல ஒரு ஆளை காட்டி, அவன் போலீஸ் வேட்டைக்காரங்க கையில சிக்காம தப்பிச்சிட்டு இருக்கான். போலீஸ்ல சில கருப்பு ஆடுகள் இருக்கு. அவங்களாலதான் இவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்கனா. எங்களை வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்கே அந்த குழந்தையும் இருந்துச்சு. அது என் கூட நேரம் போக பேசிட்டு இருந்துச்சு. அந்த நாட்கள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்கள். 48 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் சாப்பாடு போடுவாங்க. செத்தாலும் பிழைச்சாலும் அது மட்டும் போதும்னு. இருட்டறையில சூரியனையே மறந்துட்டோம். எப்போ விடியுமோ எப்போ இரவு வருமோன்னு தெரியாது. ஒரு பொண்ணு பிரசவ வலியில துடிச்சு செத்துப் போனா. அவளுக்கு ஆஸ்பத்திரி கிடைக்கலை. அவ குழந்தைய தனிய விட்டுட்டு போயிட்டா. அங்கே போதை மருந்து வியாபாரமும் நடந்துச்சு. எனக்கு பயமா இருந்துச்சு, எப்போ என்னையும் ஏதாவது தொழிலுக்கு விப்பாங்களோன்னு. நாம பயப்படுறதுதான் நடக்கும். அங்கே இருந்தவங்களுக்கு போதை பழக்கப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் என்னையும் வேற அறைக்கு கூட்டிட்டு போய் ஊசி போட்டாங்க. தினமும் அதே கதை. எப்போ போதைக்கு அடிமையானேனே தெரியல. இனி யாரும் வற்புறுத்தத் தேவையில்ல. நானே அந்த பையன்கிட்ட போக ஆரம்பிச்சேன். அவன் என் கூட பேசுவான். என் பேர் நான் யாருன்னு கேட்பான். சொல்லும்போது நெஞ்சு வலிக்கும். எங்க அப்பா அம்மா இன்னும் உயிரோடு இருப்பாங்களோ? என்ன பேச்சு வந்திருக்கும்? என் நினைவுல அவங்க உயிரோடு இருந்தும் செத்த மாதிரி ஆயிருப்பாங்களே. அந்த பையன் பேர் தீபக்.
அவன் ஒரு நாள் என்கிட்ட வாக்கு கொடுத்தான், உன்னை இங்கிருந்து காப்பாத்துறேன்னு. ஆனா அதுக்குள்ள அவன போலீஸ் புடிச்சிடுச்சு. சொல்றாங்க காலம் கடந்து போகும்னு. ஆனா யாரு மேல காலம் கடந்து போகுதோ அவங்களுக்குத்தான் தெரியும் எப்படி காலத்தை கடத்தினோம்னு. ஒரு நாள் எங்களை காவல் காத்த ஆள் நடுநடுங்கி கீழே விழுந்தான். அவன் மது குடிச்சிட்டு இருந்தான். நாங்க எல்லாரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஓட ஆரம்பிச்சோம். ஆனா கும்பல் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. சுட ஆரம்பிச்சாங்க. நம்புங்க, அன்னைக்குதான் தெரிஞ்சிச்சு சுதந்திரம்னா என்னன்னு, உசிர் எவ்வளவு பிரியமானதுன்னு. எல்லாரும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடினோம். சிலருக்கு குண்டு பட்டுச்சு. நான் ரொம்ப வேகமா கீழே விழுந்ததுல என் கையே முறிஞ்சிடுச்சு. ஆனா அந்த வலிய விட ஓடணும்னா ஆசைதான் பெருசா இருந்துச்சு. அது வெறிச்சோடி போன பாதை, ரோடு ஓரத்துல அடர்ந்த காடு. நான் காட்டுக்குள்ள புகுந்து எப்படியோ உசுர காப்பாத்திக்கிட்டு வெளிய வந்தேன். இரவு ரொம்ப ஆயிடுச்சு. பக்குவமான ரோடுல போன வண்டிகளை நிறுத்த முயற்சி பண்ணேன். ஆனா ராத்திரி நேரத்துல யாரும் லிப்ட் கொடுக்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நடந்தே போக ஆரம்பிச்சேன். 3 நாள் பசி, போதை பழக்கம், உடம்பு பலவீனம் எல்லாம் சேர்ந்து என்னை தள்ளாட வச்சுச்சு. கொஞ்ச தூரம் போனதும் கீழே சுருண்டு விழுந்துட்டேன். மயக்கம். கண் விழிச்சு பார்த்தா ஆஸ்பத்திரி வார்டு. பக்கத்துல ஒரு டாக்டரும் 4 போலீஸ்காரரும் நின்னுட்டு இருந்தாங்க. எனக்கு நினைவு வந்ததும் போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சிடுச்சு. நான் பயந்தேன், அந்த கும்பல் இன்னும் என்னை தேடுமோன்னு. ஆம்னு சொல்லாம இல்லைன்னு சொல்லிடலாம்னு நினைச்சேன். அப்போ அங்கிருந்த ஒருத்தர் இவங்க ஓடுறத நான் பார்த்தேன்னு சொல்லி எங்க வீட்டு முகவரியும் கொடுத்துட்டாரு. சிறிது நேரத்துல என் துரதிர்ஷ்டக்காரி அம்மா அங்கு வந்துட்டாங்க. நான் எவ்வளவு நேரம் அசையாம இருந்தேனோ தெரியல. எங்க அம்மா கத்தி அழுதப்போதான் தெரிஞ்சிச்சு நான் காணாம போன அன்னைக்கே அப்பா உயிரை விட்டுட்டாருன்னு. உங்க பொண்ணு கெட்டவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு மக்கள் பேசினாங்களாம். அப்பாவால தாங்க முடியல. சாவோடு சண்டை போட்டு தோத்துட்டாரு. அம்மாவுக்கு பக்கவாதம் வந்து பேச்சிழந்து போயிட்டாங்க. என் நிலைமைய பார்த்ததும் அம்மா நெஞ்சு வெடிச்சு அழுதாங்க. என் வீட்டை நாசம் பண்ணினவங்களன்னு சாபம் போட்டாங்க. 2 நாள் ஆஸ்பத்திரியில இருந்துட்டு வீட்டுக்கு வந்தப்ப தெரிஞ்சிச்சு. நான் ஓடினது மட்டும் யாருக்கும் ஞாபகம். ஏன் ஓடினேன், எப்படி திரும்ப வரல, யாரும் பார்க்கல. எல்லாரும் தங்களோட கண்ணாடி போட்டு தங்களோட சிந்தனைக்கு ஏத்த மாதிரி இன்னொருத்தர் மேல குற்றம் சுமத்துறாங்க. நாம் துரதிருஷ்டவசமா இருக்கலாம், ஆனா இன்னொருத்தர் நரகத்துக்கு போறத பத்தி கவலைப்படுறோம். அப்படி செய்யும்போது நம்ம சொர்க்கத்தையும் இழக்கிறோங்கிறது மறந்துடுறோம். வீடு முழுக்க உறவினர்கள். எத்தனை வாய் அத்தனை பேச்சு. அவ யாருக்காக வீட்டை விட்டு போனாளோ அந்த பையன் எங்க? அவ பொண்ணாலதான் அப்பா செத்து போனாரு. அவ பயந்தாங்கொள்ளி இப்போ அவளை தனிய விட்டுட்டு எங்க ஒளிஞ்சிருக்கான்? போனவளே திரும்ப ஏன் வந்தா? எல்லாரும் ஏதோ ஒரு விமர்சனம். உண்மை பொய்யைக் கூட பார்க்காம ஒரு மனுஷனையே கழுத்தறுக்க தயாராயிட்டாங்க. நீங்க உங்க கேரக்டர் நிரூபிக்க தேவையில்ல, யாரும் கேட்க தயாரில்லாதப்போ. அன்னிக்கு எனக்கு புரிஞ்சுது, நம்ம சமூகத்துல ஒரு பொண்ணு ஒரு இரவு வீட்டுக்கு வரலன்னாலே அது தண்டனை. அவ சொந்தத்துக்கே ஏத்துக்க முடியாது. நான் 8 மாசம் கழிச்சு வந்திருந்தேன். என் மேல் குற்றச்சாட்டு, பழி தீர்ப்பு. எங்க அம்மாவை நோக்கி உறவுகள் சொன்னாங்க, இந்த கெட்டவளை வீட்ல வச்சுக்கிட்டா எங்க குடும்பத்திலிருந்து நீ நீக்கப்படுவான்னு. ஆனா அம்மாதானே குழந்தைக்கு கடைசி ஆறுதல். உலகமே எதிரியானாலும் அம்மாதான் மடியில சேர்த்துப்பா. அம்மா என்ன அணைச்சுக்கிட்டாங்க. நாங்க அம்மா பொண்ணு சேர்ந்து அவங்க சொந்தத்தையே விட்டுட்டு நகரத்துக்கு வந்துட்டோம். அங்கே அம்மாவுக்கு பழைய தோழி இருந்தா. இரவு 12 மணிக்கு அவ வீட்டுக்கு போய்ச் சேர்ந்தோம். திடீர்னு எங்களை பார்த்து அவ பயந்துட்டா. எங்கள உள்ள வரவழைச்சு சாப்பாடு போட்டா. அவ மகன் பைத்தியம் மாதிரி நடந்துக்கிட்டான். அம்மா சொன்னாங்க, நீ போய் அவன் சொல்றத பாரு, நாங்க காத்திருக்கோம்னு. அம்மாவோட தோழி சொன்னா, இவன் எனக்கு மாற்றான் மகன், முதல் மனைவி பிள்ளை. எனக்கு பிள்ளை இல்லாததால இவனை வளர்த்தேன். ரொம்ப படிப்பாளி, காலேஜ்ல நல்ல விளையாட்டு வீரன். ஒரு நாள் மேட்ச்ல யாரோ தலையில அடிச்சிட்டாங்க. அடிபட்டு மயக்கம், மாசக்கணக்கு ஆஸ்பத்திரி. டாக்டர் மூளைக்கு ஆகிவிட்டதுன்னு சொல்லிட்டாங்க. ஞாபக மறதி. இப்போ 26 வயசுலயும் இவன் ஒரு சின்ன பையன் மாதிரிதான்னு. அவன் பேர் ராஜா. அவனுக்கு 26 வயசு ஆனாலும் பச்சை குழந்தை மாதிரி இருந்தான். நாங்க அம்மா பொண்ணு அவங்க வீட்லயே தங்கிட்டோம். ராஜா நாளெல்லாம் ரூம்லயே படுத்துக்கிட்டு இருப்பான். இல்லாட்டி அம்மா கிட்ட அடம்பிடிப்பான். நான் அவன் கூட பேச ஆரம்பிச்சேன். முன்ன மாதிரி அந்நியங்கூட பேச மாட்டேன்னு சொல்லல. இப்போ ஏன் பேச்சையும் கேக்குறான். அவன் அம்மா கிட்ட தெய்வான கையில சாப்பாடுதான் வேணும்னு சொல்லுவான். நானும் அவனை கவனிச்சுக்குவேன். நல்ல நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. அவங்க அன்புதான் எங்களுக்கு குடை, தலைமறைக்க ஒரு கூரை இருந்தது போதும்னு இருந்தோம். அம்மாவும் அவங்க தோழியும் சேர்ந்து துணி தைக்க ஆரம்பிச்சாங்க.
நான் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வீட்ல ராஜாவும் அவன் அம்மாவும் மட்டும்தான். ஒரு நாள் அம்மாவோட தோழி ஒரு விசித்திர கோரிக்கை வச்சா, ராஜாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமாம். எல்லாருக்கும் தெரியும் அவன் நிலைமை. ஆனாலும் அவங்க அம்மா சொன்னா, நீங்க இங்க தங்குறதுக்கு இதுதான் விலை, இல்லாட்டி வேற இடம் பாத்துக்கோங்கன்னு. அம்மா சொன்னாங்க, நாங்க இங்கேயும் இருக்க மாட்டோம், உன் பைத்திய மகனுக்கு என் பொண்ணை தர முடியாதுன்னு. ஆனால் என்னவோ ராஜாவை நினைச்சால் எனக்கும் கருணை வந்துச்சு. அவன் பேதையாதான், ஆனால் எனக்கு அவன் பிடிச்சு போச்சு. அம்மா, நானும் அவ்வளவு பெரிய ராஜகுமாரி இல்ல, சொந்தமே விட்டுடுச்சு. இனி எந்த நல்ல மனுஷன் என்னை மதிப்போட வைப்பான்? இங்கேயே இருந்துடுறதுதான் நல்லதுன்னு சொன்னேன். அன்னைக்கு நான் ரொம்ப நேரம் அழுதேன். யாரோ வாசல்ல நிக்கிற மாதிரி இருந்துச்சு. கதவை திறந்தேன். ராஜா நின்றுட்டு இருந்தான், கையில் ஒரு பொம்மை. நான் உள்ள வர சொன்னேன். இப்ப நான் பொண்ணுங்க ரூமுக்குள்ள வரக்கூடாது, நீ வெளியே வா, பேசணும். நான். சிரிப்பு வந்துச்சு. என்ன விசித்திரம்! அவன் கொடுத்த பொம்மை பஞ்சால செய்தது. தலையில கருப்பு நூலால முடி வச்சிருந்தான். இது நீதான் பார், இதுக்கும் உனக்கும் ஒரே மாதிரி முடி. நான் பொம்மைய வாங்கிக்கிட்டு உள்ள வந்தேன். என் வாழ்க்கையும் இந்த பொம்மை மாதிரிதானே ஆயிடுச்சு. சில நாள் கழிச்சு அக்கம் பக்கத்து மக்கள் முன்னிலையில என் கல்யாணம் ராஜாவோட நடந்துச்சு. எங்க அம்மா அங்கே இல்லை. அவங்களால இத பார்க்க முடியலை. எங்க வறுமைதான் இந்த முடிவை எடுக்க வச்சுது. உண்மையில் ராஜா அழகான பையன். அவன் வாய் திறந்து பேச ஆரம்பிக்கும் வரை யாராலும் அவன் பேதைன்னு நினைக்க முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் பொறுப்பு முழுக்க என் மேல் விழுந்துச்சு. குழந்தைய கவனிக்கிற மாதிரி அவனை கவனிச்சுக்க வேண்டியிருந்துச்சு. என் மாமியார் இப்போ சந்தோஷமா இருந்தா. அவங்க ஆசை நிறைவேறிடுச்சு. ஒரு நாள் ஒரு சாமியார் வந்தார். சாப்பாடு போடு, உனக்கு வரம் தருவேன்னார். என் வரம்னா என்ன? என் ராஜா நல்லவன் ஆகணும்னு மட்டும்தான். சாமியார் சாப்பிட்டுட்டு போகும்போது சொன்னார், உன் புருஷன் உனக்கு ஆயுளுக்கும் உண்மை அன்பு காட்டுவான்னு. எனக்கு ஆச்சரியம். ராஜாவுக்கு என்ன தெரியும் காதல்னா மனைவினா? வரம் தலை எழுத்த மாத்துமோ? மாத்துச்சு. ராஜா நாளுக்கு நாள் நல்லவனாகிட்டு வந்தான். மறுபடி சிகிச்சை ஆரம்பிச்சோம். இந்த முறை டாக்டர்களுக்கும் நம்பிக்கை வந்துச்சு. என் பகல் முழுக்க ராஜாவை கவனிக்கிறதும் இரவு அழுது இறைவனை வேண்டிக்கிட்டே தூங்கினேன். பின்னர் இறைவன் என் பிரார்த்தனையை கேட்டார். ராஜா முன்னைவிட ரொம்ப நல்லவனானான். ஆனால் என் மாமியாருக்கு என்ன நினைப்போ? ராஜா குணமாயிட்டா எல்லாத்தையும் தெய்வான பேர்ல எழுதி வச்சிடுவானோன்னு பயம். இப்போ ராஜாவை என் கூட உட்காரவே விடலை. இந்த நேரத்துல எங்க அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. மாமியார் உதவிக்கு மறுத்துட்டாங்க. முழு மாசமும் நான் அம்மாவை அரசு ஆஸ்பத்திரியில வச்சு சிகிச்சை பண்ணினேன். அரை மருந்து ஆஸ்பத்திரி தர்றாங்க, மீதி வெளிய மெடிக்கல் ஷாப்புல வாங்கணும். நான் துரதிருஷ்டமான மகள். எங்க அப்பாவுக்கு உதவ முடியல. அவர் மரணத்துக்கே நான் தான் காரணம்னு ஆயிடுச்சு. குளிர்கால ராத்திரிகள்ல நானும் எங்க அம்மாவும் அரசு ஆஸ்பத்திரி டாக்டர்களின் மனிதாபிமானத்தை பார்த்துட்டு இருந்தோம். பின்னர் ஒரு நாள் அம்மாவை கூப்பிட்டு பார்த்தேன். உடம்பு இறுகிப் போயிருந்துச்சு. எங்க அம்மா என்னை தனிய விட்டுட்டு என்றென்றைக்கும் போயிட்டாங்க. யாரு உதவி பண்ணாங்கன்னே தெரியாது. அக்கம் பக்கத்துல ஒருத்தர் கபநடக்கமெல்லாம் பார்த்துக்கிட்டார். நான் உலகத்துல தனியாயிட்டேன். ஒவ்வொரு உறவும் விட்டுப் போயிடுச்சு. பகல் முழுக்க அழுகை, இரவு முழுக்க யோசனை. யாருக்காக வாழ்றதுன்னு தெரியாதப்போ சிலர் வாழ்க்கையில வெறுப்பு வந்து சாவை நாடுறாங்க. சிலர் ஏதாவது ஒரு காரணம் தேடிக்கிறாங்க. என்கிட்ட வாழ எந்த காரணமும் இல்லை. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவேனோன்னு பயந்தேன். ராஜா என் கூட பேசுவான். அவன் முன்னைவிட நல்லவனாத்தான் இருந்தான். ஆனால் அவன் அம்மா கையில வெறும் பொம்மையாயிட்டான். அவ சொன்னதுதான் அவனுக்கு வேதவாக்கு. நாங்க கணவன் மனைவின்னு பேருக்குத்தான் சேர்ந்திருந்தும் ஒருவர் கூட இல்லை. ஒரு மனைவிக்கு இருக்க வேண்டிய பாதுகாப்பு நம்பிக்கை எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் விதி மறுபடியும் என்னை சோதிக்கத் தேர்ந்தெடுத்தது. நான் தாயாகப் போகிறேன். இந்தச் செய்தி வேற எந்த பெண்ணுக்கும் மகிழ்ச்சி தரும். உலகத்துல சொந்தமே இல்லாதவளுக்கு பிள்ளை பெரிய பாக்கியம். அவளுக்குச் சொந்தமா ஒரு உறவு கிடைக்குமே. ஆனால் நான் எப்படி சந்தோஷப்பட முடியும்? இந்த வீட்ல என் நிலை என்ன? இந்த குடும்பத்துல எனக்கு என்ன மதிப்பு? உலகம் என்ன நினைச்சுச்சு? இதையெல்லாம் நினைச்ச பிறகு இன்னொரு தெய்வான இந்த உலகத்துக்கு வரணும்னு நான் விரும்பல. அக்கம்பக்கத்துல ஒரு நர்ஸ் இருந்தா. அவ அரசு ஆஸ்பத்திரியில வேலை பார்ப்பா. அவகிட்ட பேசினேன். நான் இப்படி கட்டாயம் வறுமையில வாழறதை விட ராஜா எப்படிப்பட்ட அப்பா? அவனால நல்ல கணவனாவே இருக்க முடியலை. அவன் இன்னும் அவன் அம்மா சொல்றபடிதானே கேட்கிறான். ஆனால் விதி எனக்கு அங்கேயும் துணை நிற்கலை. அந்த நர்சு சொன்னா, இப்ப எதுவும் பண்ணினா உன் உயிருக்கு ஆபத்துன்னு. வெறுமையோட வீடு திரும்பினேன். அந்த 8 மாசமும் 8 யுகம் மாதிரி இருந்துச்சு. உடம்பும் உறுப்புகளும் துணை நிற்கலை.
பின்னர் ஒரு இரவு என் வாழ்க்கையில 2 மாசக் குழந்தைகள் சேர்ந்தாங்க. இரட்டை குழந்தைகள், ஒரு ஆண் ஒரு பெண். குழந்தைகளை பார்த்ததும் விசித்திர சந்தோஷம். ராஜாவுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சேன். ஆனால் என் குழந்தைகளை பார்த்ததும் எனக்குள்ள மம்மை பொங்கி பிரவாகம் எடுத்துச்சு. நீ இவங்களை செத்துப்போக விட நினைச்சியே என்று எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன். தினமும் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டேன். என் குழந்தைகள் நலமுடன் வாழ வேண்டிக்கிட்டேன். ராஜாவும் இப்போ கொஞ்சம் நல்லவனாயிட்டான். என்னை பத்தி கேட்டறிவான். குழந்தைகளை ரொம்ப பிடிச்சு போச்சு அவனுக்கு. என் போன்ற துரதிர்ஷ்டக்காரிக்கு இதுவே போதும். குழந்தைகளின் சின்ன சின்ன செய்கைகள் பார்த்து நாட்கள் ஓடுச்சு. என் வாழ்க்கையில ஒரு அழகான நாள் வந்துச்சு. என் குழந்தைகள் முதல் தடவையா என்னை அம்மான்னு கூப்பிட்டுச்சு. யாருக்கும் இல்லாதவங்க தான் இத புரிஞ்சுக்க முடியும். ஆனால் பின்னர் ஒரு உறவு கிடைக்கும் எந்த சக்தியாலையும் அதை அறுக்க முடியாது. ஒரு நாள் என் மாமியாரும் ராஜாவும் ஊர்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. திரும்பும்போது லாரி மோதி பஸ் விபத்து. நான் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நான் துரதிர்ஷ்டக்காரின்னு. இறைவன் எனக்கு அதை நிரூபிச்சு காட்டிட்டார். நான் என் குழந்தைகளோட தனியாயிட்டேன். என் மாமியாரும் ராஜாவும் எப்படியோ, ஆனால் நாங்க தனியில்லைங்கிற நிம்மதி இருந்துச்சு. இப்போ அதுவும் போச்சு. இரவெல்லாம் தூக்கம் வரல. உடம்பு சரியில்ல. வரும் நாட்களை பத்தி கவலை. குழந்தைகள் பசிக்காக அழுதாங்க. பால் ஆசாமி பால் தர மறுத்துட்டான். நான் பட்டினி இருக்கலாம், என் குழந்தைகளை வச்சு இருக்க முடியாது. அக்கம்பக்கத்து வீடுகள்ல கேட்டேன். ஏதாவது வேலை இருந்தால் செய்து கொடுத்தேன். அதுக்கு கிடைச்சத வச்சு குழந்தைகளுக்கு போட்டு வயிறு நிரப்பினேன். ஆனால் இதுவும் ஆணாதிக்க சமூகம்தானே. தனி பொண்ணுன்னா இலவச சொத்து மாதிரி பார்க்கறாங்க. ஆண்களின் பார்வையும் எண்ணமும் என்னை ரொம்பவும் தொந்தரவு பண்ணுச்சு. ஒரு இரவு ரொம்ப நேரம் யோசிச்சேன். ராஜா பேர்ல வீடு இருந்துச்சு. அத அடமானம் வச்சு கார் எடுக்கலாம்னு தோணுச்சு. அப்போ ஒரு வழி கிடைச்சுது. ஒருத்தருக்கு டிரைவர் வேணுமாம். நான் ஆம்பள வேஷம் போட்டுக்கிட்டு அந்த வேலைக்கு போனேன். என்ன நானே பலப்படுத்திக்கிட்டேன். என் குழந்தைகளுக்காக கார் ஓட்ட கத்துக்கிட்டேன். இந்த கும்பல்ல 8 மாசம் இருந்தபோதே அவங்க சொல்லிக் கொடுத்திருந்தாங்க, தப்பிக்க வேண்டியிருந்தால் கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு. அந்த கெட்ட நாட்கள் தந்த நல்ல அனுபவம் இப்போ கைக்கு வந்துச்சு. நான் கார் ஓட்டுவேன். ஏதாவது சவாரி கிடைச்சா அவங்க இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு கிடைக்கிற கூலிய வச்சு பிழைச்சேன். குழந்தைகளை பள்ளியில சேர்த்துட்டேன். வாழ்க்கை ஓரளவு சரியாயிடுச்சு. என் முதலாளிக்கு கார் தேவைப்பட்டுச்சு. அவரை கொண்டு போய் விட்டுட்டு மத்த சவாரிகளையும் ஏத்திக்கலாம். அவர் அழகான மனிதர், மென்மையான இதயம். தினமும் என் கூட பயணம் பண்ணுவார். நான் குழந்தைகள் லீவு நேரத்துக்கு வீட்டுக்கும் போயிடுவேன். அவரும் என் கூட நிறைய பேச ஆரம்பிச்சார். யாராவது நம்மை கவனிக்கும்போது நாமும் நம் கதையச் சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். இப்போ இந்த பயணங்கள்ல நாங்க நிறைய பேசிக்கிட்டோம். நேரமும் நல்லா போச்சு. எனக்கும் பரிச்சயமான ஒரு மனுஷன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் நான் கேட்டேன், உங்களுக்கு கல்யாணம் ஏன் ஆகலை? அவர் சொன்னாரு, ஒரு பொண்ண பார்த்தேன். காதல் வந்துச்சு. ஆனால் வாழ்க்கை என்னை அலைக்கழிச்சு விடுச்சு. அவளை தேட நேரமே இல்ல. அந்த பொண்ணு துரதிர்ஷ்டக்காரி. இப்ப என்ன நிலைமையில இருக்காளோ தெரியலன்னாரு. நாளைக்கு அவ படத்தைக் காட்டுறேன்னாரு. எனக்கு மறுநாளுக்காக ஆவலா இருந்துச்சு. அந்த பொண்ண நினைச்சு எனக்கு பரிதாபமா இருந்துச்சு. யாரோ 8 வருஷமா காதலிச்சும் அவளுக்கு தெரியாதே. அவள் எங்கோ தொலைஞ்சு போயிட்டாளே. மறுநாள் குழந்தைகளை பள்ளியில விட்டுட்டு அவரை பார்க்கப் போனேன். அவர் வழக்கம் போல கார் பக்கத்துல நின்றுட்டு இருந்தார். கொஞ்ச தூரம் போனதும் படத்தைக் காட்டுங்கன்னு கேட்டேன். அவர் பாக்கெட்டிலிருந்து படம் எடுத்து நீட்டினார். என் காலுக்கு கீழ் நிலமே நழுவுச்சு. அவர் காண்பிச்சது என் புகைப்படம். நான் காணாமல் போன சமயத்துல எடுத்த படம். அவர் அதை எப்படி வச்சிருந்தார்? கார் திடீர்னு பிரேக் போட்டு நின்னுச்சு. வண்டியை எடுனார். ஆனால் நான் எப்படி சொல்றது நான் யாருன்னு? அப்போ அவரே பேச ஆரம்பிச்சார். 8 வருஷத்துக்கு முன்ன நான் ஒரு கும்பல்ல இருந்தேன். கிரிமினல் ரெக்கார்டு. ஆனால் ஒரு நாள் ஒரு முகத்தை பார்த்தேன். அந்த முகத்தை பார்த்ததும் நானும் இந்த சேற்றிலிருந்து மேல வரணும்னு நினைச்சேன். அந்த மாசமான பொண்ணையும் காப்பாத்தணும்னு நினைச்சேன். நான் அங்கே இருந்தவங்களுக்கு போதை மருந்து பழக்கப்படுத்துவேன். ஆனால் அந்த பொண்ணுக்கு என்னால கொடுக்க முடியல. கை நடுங்கிடுச்சு. அவ மேல எனக்கு காதல் வந்துடுச்சுன்னு அப்போதான் புரிஞ்சுச்சு. நானே போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டேன். அந்த கும்பல பத்தி எல்லா தகவலும் நேர்மையான ஆபீசருக்கு கொடுத்தேன். ஆனால் போலீஸ் ரெய்டு போறப்போ அவங்க ஓடி போயிட்டாங்க. அந்த கும்பல்ல ஒருத்தன் நஞ்சு கலந்த மது குடிச்சு செத்துப் போயிட்டான். அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது, நான் அந்த பொண்ணையும் தொலைச்சிட்டேன்னு. ஞாபகம் வந்துச்சு. ஒரு முறை அவ எங்க அப்பா வீட்டு முகவரி எல்லாம் சொன்னா. கேட்டு கேட்டு அங்கே போனேன். அப்போதான் தெரிஞ்சுது, அவ அப்பா அவளை பிரிஞ்ச துக்கத்துல செத்து போயிட்டாரு. அம்மாவும் அவளையும் குடும்பத்திலிருந்து வெளியேத்தி விட்டுட்டாங்க.
அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, இந்த பொண்ண கடத்த சொன்னது அவ கசின் மகன்தான். அவள் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டவன். நான் ஏமாற்றத்தோட திரும்பி வந்துட்டேன். நான் படிச்சிருந்தேன், ஆனால் வேலை கிடைக்கல. கெட்ட சகவாசம் என்ன கெட்ட வழிக்கு இழுத்துட்டு போச்சு. இப்போ வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சுக்கணும்னு நினைச்சேன். விதி துணை இருந்துச்சு. இந்த பாங்குல வேலை கிடைச்சுது. எங்கம்மா எங்கள விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா எங்களை எங்க அம்மாவோட ஒப்பிட்டு உயிரை வாங்கினாரு. நான் அதிசயமாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். விதி என்னை எங்கெல்லாம் அலைக்கழிச்சிருக்கு. நான் சொன்னேன், தீபக் எனக்கு தெரியாது. என் துக்கங்கள் என்னை உன்னிடம் சேர்க்கத்தான் இத்தனை நாள் அலைந்துதோன்னு. நான் துரதிருஷ்டக்காரியா இருந்தது உன்னை சந்திக்கத்தானோன்னு தோணுது. அவர் ஆச்சரியமாக என் வாயை பார்த்தார். நீ தெய்வானையா? அவரால் நம்பவே முடியலை. நான் எல்லாவற்றையும் சொன்னேன். அன்று நான் மட்டும் தனியா அழல, என் கூட அழுத இன்னொரு ஆத்மா இருந்துச்சு. எல்லாம் தெரிஞ்ச பிறகும் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். என் குழந்தைகளை சொந்தமாக ஏத்துக்கிட்டார். நான் கார் ஓட்டுறத நிறுத்திட்டேன். தீபக் எங்க எல்லா தேவைக்கும் கவனிச்சுக்கிட்டார். அவரோட அன்புதான் என் மருந்து. அவர் தங்கச்சி என்னை பார்க்க வருவா. என்ன ரொம்ப பார்த்துப்பாங்க. தீபக் கல்யாணத்துக்கு அப்பிறகு என் வாழ்க்கையே மாறிப்போச்சு. என் குழந்தைகள் என்னை விட தீபக்கையே அதிகம் நேசிக்கிறாங்க. இரவெல்லாம் பகல் நடந்ததையெல்லாம் அவர்கள் அப்பா கிட்ட சொல்றாங்க. குழந்தைகளின் சின்ன சின்ன விஷயங்களையும் தீபக் மிகப் பொறுமையாக கேட்பாரு. உலகத்துல வேற எந்த வேலையும் இல்லாத மாதிரி. அப்பா பல் வலிக்குதுன்னு சொன்னா, சரி நாளைக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவார். இந்த குழந்தைகள் என் வாழ்க்கையை சந்தோஷமாக நிரப்பிட்டாங்க. காதல் என் வாழ்க்கையின் கசப்புகளை மறக்கடிச்சிடுச்சு. நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன் இறைவனுக்கு. யாரால இப்படி காதலிக்க முடியும்? என் ராஜா என்னை எப்படி காதலிக்கிறாரோ அப்படி. நண்பர்களே, இந்த கதையை கேட்டு முடிக்கும்போது உங்கள் ஒவ்வொருவர் மனதிலும் ஒரு கணம் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. தெய்வானைங்கிற ஒரு பெண்ணோட வாழ்க்கை வெறும் கதை மட்டும் இல்ல, அது விதி ஆடுன ஒரு ருத்ர தாண்டவம். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷியோட வாழ்க்கையில எவ்ளோ சோகங்கள். வசதியான வீட்டுல பிறந்தும் வறுமையின் பிடியில சிக்கி கடத்தப்பட்டு போதைக்கு அடிமையாகி பைத்தியம்னு முத்திரை குத்தப்பட்ட ஒருத்தருக்கு வாழ்க்கைப்பட்டும். இத்தனையும் தாண்டி அவங்க நின்னு ஜெயிச்சிருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. நம்ம சமூகம் எப்போதுமே இப்படித்தான். ஒரு பெண் தவறி விழுந்துட்டா அவளுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறத விட அவளை மேலும் குழிக்குள்ள தள்ளுறதுல தான் பலரும் ஆர்வம் காட்டுறாங்க. 8 மாசம் நரகத்துல வாழ்ந்துட்டு திரும்பின அந்த பொண்ணை பார்த்து